இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கானே எனக்கு தெரியல. ஆனா இது எதுவும் என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா வந்துடக்கூடாது. ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும். அவன் முழுசா குணமாகணும். அதை தவிர வேற எதுவும் நான் உன்கிட்ட கேட்க போறதில்ல. அதுக்கு மட்டும் எந்த தடங்களும் வராம நீதான் பாத்துக்கணும். ராஸ்கல், டேய், இந்த புடவை விலை எவ்வளவு தெரியுமாடா? உன்னோட 5 மாச சம்பளம். சாரி மேடம், கவனிக்கல. ஏய், என் கோவம் குறையற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஓடிப்பா. அம்மா, மீனா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? ஏய், உன் வருங்கால புருஷன் எப்படி இருக்கான்? நாங்க சூப்பரா இருக்கோம். வாங்க உள்ள போலாம். சுந்தரி, கார்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அம்மா, இனிமே நாங்க வேலைக்கு வரலமா. ஆமாமா, நாங்க வேற இடத்துல வேலை கேட்டிருந்தோம். அங்க எங்களுக்கு கிடைச்சிருச்சுமா. அதனால நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. 2 பேருக்கு என்ன ஆச்சு? இத்தனை பேருக்கு சமைச்சு போட்டு துவைச்சு போட்டு எல்லா வேலையும் எங்களால செய்ய முடியாதுமா. இது வீடா இல்ல கல்யாண சத்திரமானு தெரியல. சுந்தரி, என்ன வாய் ரொம்ப நீளுது? மன்னிச்சுக்கோங்கம்மா, எங்களால இனிமே இங்க வேலை பார்க்க முடியாது. வாடி போலாம். வா போலாம். ஏய், என்ன மீனா இது? வேலைக்காரியெல்லாம் உனக்கு சரிசமமா பேசிட்டு போறாளுங்க. இதான் நீ இந்த வீட்டுல வாழ்ற லட்சணமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆதியோட ஃப்ரெண்டு ஃபேமிலி கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அண்ணி, எனக்கு தெரிஞ்ச மேன் பவர் ஏஜென்சி கிட்ட சொல்லி நான் ஆள் வர வைக்கிறேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை மேடம். இனிமே வீட்டு வேலையெல்லாம் நாங்களே பார்த்துப்போம். ஐயோ பாரதி, என்ன பேசுறீங்க? நீங்க நம்மளோட கெஸ்ட். உங்களை எப்படி நாங்க வேலையெல்லாம் இல்ல. இதுல என்ன மேடம் இருக்கு? எப்படியும் ஆதித்யா ஆபரேஷன் முடியற வரைக்கும் நாங்க இங்கே தானே இருக்க போறோம். அது வரைக்கும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஐயோ இல்ல பாரதி, அது எனக்கு ரொம்ப சரியா படல. எல்லாம் சரியாதான் இருக்கும் மேடம். அம்மாவும் பாட்டியும் கிச்சன் வேலையை பாத்துப்பாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். இல்ல அண்ணி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் இருடி, டிரைவர் இன்னும் வேலைக்கு வரல. ஏன் வரல? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வரமாட்டேன்ட்டாரா? மனோ, அக்கா, இதோ வரேன்க்கா. மனோ, சொல்லுக்கா. இனிமே இவங்க எங்கேயாவது போகணும்னா நீதான் இவங்களை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். கூட்டிட்டு போ. அப்புறம் என்ன மேடம், இனிமே வீட்ல எந்த வேலையும் பெண்டிங் இருக்காது. எதுவா இருந்தாலும் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இதுக்காக தான் பாரதி நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து நீ என்னெல்லாம் வேலை பார்க்க போறேன்னு மட்டும் பாரு.
சாரி. பரவாயில்ல மேடம், நான் க்ளீன் பண்ணிடுறேன். ம், ஏய் பாரதி, ம்? இங்க வா. மேடம், குடிக்க காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். எனக்கு என்னமோ இதெல்லாம் தானா நடக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் அந்த மித்ரா பண்ற வேலை மாதிரி தான் தெரியுது. ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இப்படியே எல்லாரையும் நம்பிட்டு இரு. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி மித்ரா இதெல்லாம் வேணும்னே பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆதித்யாவுக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். நீங்களும் பொறுத்துதான் ஆகணும். ஆனா ஒண்ணு, அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரி என் பேரன்தான் உன்னையும் ஆதியையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறான் போல இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சும்மா இருங்கம்மா. ஒண்ணு சேரணும்னு இருந்திருந்தா எப்போவோ ஒண்ணு சேர்ந்திருப்போம். கடவுள் கணக்கு அது இல்ல. நீ ஏதோ கடவுள் கூட இருந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ வேணும்னா பாரு, நாம இப்படி ஆதி பக்கத்துல இருக்கறதால அவனுக்கு கண்டிப்பா பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு நாள் உன்கிட்ட வந்து நிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது. அப்படி ஒரு சூழ்நிலையும் வரவே வராது.